வெல்கம் பேக் டு ஷேடோ சினிமாஸ். இன்னைக்கு எபிசோடில் இப்போ ரீசெண்டாக பார்த்த ஒரு ஹார்ட் வார்மிங்கான ஃபீல் குட் மூவியை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். 2020 ஃப்ரெஞ்சில் வந்த மிஸ். இந்த படத்தை பற்றி ரீசெண்டாக சஜஸ்ட் பண்ணியிருந்தோம். பார்க்காதவங்க கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஒன் ஆஃப் தி ஃபேபுலஸான மூவி. ஸோ இந்த படம் எப்படி இருக்குது, இந்த படத்தில் என்னெல்லாம் பண்ணியிருந்தால் இது கெட்டு போயிருக்கும், இந்த படத்தை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற 3 முக்கியமான விஷயத்தை பற்றி தான் ப்ரீஃபாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ கடகடன்னு பார்த்துடலாமா? இந்த படத்தோடைய பிளாட் படி பாக்ஸிங் கிளப்பில் ஜானிட்டராக வேலை செஞ்சுட்ருக்க நம்ம ஹீரோவுக்கு மிஸ் ஃப்ரான்ஸ் பியூட்டி பேஜெண்ட்டில் கலந்துக்கணும்னு ஆசை. ஸோ அதுக்காக லேடி கெட்ட போட்டுக்கிட்டு இன்ஃபில்ட்ரேட் பண்ணுறாப்புல. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறத ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாங்க. இதே மாதிரி உள்ள லேடி கெட்ட பேஸ் பண்ண நிறைய படங்களை சமீபமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அது எல்லாமே காமெடி ட்ரிவனாக இருக்கும். பட் இந்த படத்தை கொஞ்சம் எமோஷ்னல் கலந்த ஒரு சீரியஸ் டோனில் பண்ணியிருப்பாங்க. லைக் இந்த கான்செப்டே ஒரு நேஷ்னல் லெவலில் லைவில் டெலிகாஸ்ட் ஆகக்கூடிய ஃபீமேல்ஸ் ஒன்லிக்கான ஒரு கான்டெஸ்ட். அதில் ஒரு மேலாக இவர் ஃபீமேல் கெட்ட போட்டுட்டு உள்ளே போகிறாரு அப்படிங்கிறது கொஞ்சம் சீரியஸான விஷயம். ஸோ அதை காமெடியாக பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால எவ்வளோ உண்மைக்கு நெருக்கமாக பண்ண முடியுமோ அந்தளவுக்கு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இந்த கேரக்டர் புல் ஆஃப் பண்ணுறதுக்கு பயங்கர ஸ்ட்ராங்கான மென்டாலிட்டி வேணும். ஹீரோ செம்மையாக உழைப்பை கொட்டியிருக்காரு. அந்த ஃபெமினைன் பாஸ்டரு, லுக்கு எல்லாமே பயங்கர கஷ்டம். எப்படி பண்ணாங்கன்னே தெரியல. மேக்கப் சட்டிலாக இருந்துச்சு. காஸ்டியூம், ஆக்சசரிஸ்னு எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. முக்கியமாக சினிமாட்டோகிராஃபி எந்த ஆங்கிளில் எப்படி காமிச்சா நிஜ பொம்பளை மாதிரியே இருக்குன்றத பார்த்து பார்த்து செதுக்கியிருக்காங்க. விஷயம் தெரியாதவன் பார்த்தான்னா நிஜமான பொம்பளைன்னு நம்பிடுவான். அவ்வளோ அழகாக இருந்தார். இந்த படத்தோடைய ஸ்டார்டிங்லேயே ஹீரோ எதுக்காக இந்த கான்செப்டில் இறங்குறாரு அப்படிங்கிறதுக்கான சின்ன ரீசன் கொடுத்துருப்பாங்க. பட் ஸ்டில் அவரோட கோர் மோட்டிவ் என்ன, எதுக்காக அவர் இதை பண்ணார் அப்படிங்கிறதுக்கான ரீசன் ப்ரீ கிளைமேக்ஸில் தான் இருக்கும். நான் கூட கிளீஷேவாக ஒரு ஸ்டீரியோடிப்பிக்கலான கிளைமேக்ஸை முடிச்சிருவாங்க அப்படின்னு நினச்சேன். பட் அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு விஷயம் நடந்துச்சு. அங்கே தான் ஆக்சுவலாக இவர் எதுக்காக பண்ணுறாரு அப்படிங்கிறதுக்கான பாயிண்ட்டே இருக்குது. ஸோ கண்டிப்பாக படம் பார்க்கல அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அதோட எமோஷனல் கனெக்ட் சரியாக புரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரே ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். இந்த படத்தோடைய ஸ்டார்டிங்லேருந்து சொல்ல வந்த கதையை எங்கேயுமே டிவியேட் ஆகாமல் ட்ராக் மெயின்டைன் பண்ணி சொன்ன ஸ்க்ரீன் ப்ளே ஒரு சூப்பரான விஷயம். செகண்ட் ஹாஃபில் ஒரு இடத்துல பொண்ணாக மாறின பிறகு எனக்கு இப்படியே தான் வாழ பிடிச்சிருக்குன்ற மாதிரி டிரான்ஸ்ஜெண்டர் கான்செப்டையோ இல்லை எனக்கு மற்ற ஆண்கள் மேலே ஆசை வருதுன்ற மாதிரி கே கண்டென்ட்டையோ உள்ளே திணிச்சு கெடுத்து விட்ருவாங்களோன்னு பயந்துகிட்டே இருந்தேன். நல்ல வேலை அப்படிலாம் பண்ணவே இல்லை. படத்தில் ஒரு கேரக்டர் கேட்பாங்க, உனக்கு பொண்ணாக வாழணும்னு ஆசைப்பட்றியா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை என்னோடய ஃபெமினைன் சைடோடு நான் கனெக்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். உண்மையிலேயே ஃப்ரெஞ்ச் ஆடியோவில் என்ன சொன்னாரோ எந்தளவுக்கு சப்டைட்டில் அக்யூரேட்டாக இருந்ததுன்னு நம்மளுக்கு தெரியாது. பட் தட் வாஸ் ஆக்சுவலி அ வெரி குட் ஆன்சர். யூரோப்பியன் மூவிஸில் யூஸ்வலாக அடல்ட் கண்டென்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். பட் இந்த படத்தில் ஒரு துளி கூட இல்லை. செக்ஷுவல் ரிலேட்டட் ஜோக்ஸ் வச்சு தான் இந்த கான்செப்டை காமெடியாகவே மாற்ற முடியும். அகெயின் இது ஒரு சீரியஸ் டோனான மூவி, காமெடி வேண்டாம் அப்படிங்கிறதுனால அந்த சைடுமே இவங்க டச் பண்ணல. டிரான்ஸ்ஜெண்டர் அண்ட் கே கண்டென்ட்டுமே உள்ளே கொண்டு வராமல் எவ்வளோ பியூராக முடியுமோ எடுத்திருக்க கான்செப்டை அழகாக சொல்லி முடிச்சு அந்த ஸ்க்ரீன் ப்ளே தரமான சம்பவம். இதை தாண்டி படத்தில் ஒரு வில்லன் வேணும்னு சொல்லி இவர் கூட கம்பீட் பண்ணுற அந்த 15 பொண்ணுங்களில் யாராவது ஒன்றோ ரெண்டோ ஈவிலான கேரக்டராக காமிச்சு மற்றவங்களெல்லாம் கெடுத்து விட்டால் தான் நாம் ஜெயிக்க முடியுன்ற மாதிரி சுயநலமான விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. அந்த அப்டக்கல்ஸ் எல்லாம் ஹீரோ எப்படி ஜெயிச்சு வர்றாரு, அந்த டைட்டில் ஜெயிச்சாரா இல்லையா அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருந்தா எப்படியும் ஹீரோ ஜெயிச்சிருவாருன்ற மைண்ட் செட்டும் வந்திருக்கும். மொத்த படத்தோடைய பாயிண்ட் ஆஃப் வியூமே ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா மாதிரி மாறி இருக்கும். ஸோ இந்த படமே ஒரு கான்டெஸ்ட்டை பேஸ் பண்ணி இருக்கிறதுனால அந்த ஐடியாலஜி மொத்த ஜேர்னரியுமே கெடுத்துரும் அப்படிங்கிறத கரெக்டாக கால்குலேட் பண்ணி இப்போ பேசின எந்த டாப்பிக்குமே ஃபோர்ஸ் பண்ணி இந்த படத்தில் வைக்காமல் எது தேவையோ அதை மட்டும் கரெக்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. சூப்பரான ரைட்டிங். இந்த பியூட்டி பேஜெண்ட்னா என்னன்றது எனக்குமே இந்த படம் பார்க்குற வரைக்கும் தெரியாது. இன்றைக்குமே மிஸ் இந்தியா, மிஸ் வேர்ல்டெல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியலாம். பட் சாமானிய மக்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த பியூட்டி அப்படின்றதுக்கு பின்னாடி வெறும் அழகு மட்டும் இல்லை, எவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அண்ட் ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்குது, அதை அடையிறதுக்கான பாத் எவ்வளோ கஷ்டம், என்னெல்லாம் செய்கிறாங்க அப்படிங்கிறத ரொம்ப அழகாக காட்சி அமைச்சிருந்தாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஸோ இது வரைக்கும் இந்த படம் எப்படி இருந்துச்சு, என்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணி எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்கன்றதை பார்த்தாச்சு. ஸோ இந்த படத்தில் என்ன ஆக்சுவலாக சொல்ல வந்திருக்காங்க, ப்ராப்பர் மாரல் என்ன, இந்த படத்தை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஏரியா. ஸோ இங்கே தான் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவாங்க. அது என்னன்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த படத்தில் செகண்ட் ஹாஃபில் ஒரு இடத்துல ஹீரோ பாய்ஸ் ட்ரீம் வேறு கேர்ள்ஸ் ட்ரீம் வேறுலாம் ஒன்றும் கிடையாது, என்னால் எது வேணால் செய்ய முடியும், எனிபடி கேன் டூ எனிதிங் அப்படின்னு தான் என்னை சின்ன வயசில் சொல்லி கொடுத்து வளர்த்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ இப்போ இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு மேட்ரு. ஏன்னு கேட்டிங்கன்னா, எல்லாராலையுமே எல்லாமே முடியாது. இது ரியாலிட்டி. எனிபடி கேன் டூ எனிதிங் அப்படிங்கிறது பாசிபிலிட்டி. ஸோ நீங்கள் பண்ணுற ஒரு விஷயத்தில் உங்களுக்கு சக்ஸஸாக ஃபெயிலியராங்கிறது அடுத்த கட்டம். பட் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச விஷயத்த நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்ற சாட்டிஸ்ஃபேக்ஷனே போதுமானது. அதுதான் இந்த படத்தில் சொல்லப்பட்டிருக்க ஓவரால் மாரல். அவருமே சின்ன வயசு ட்ரீமாக லைக் பியூட்டி பேஜெண்ட் பார்த்து பார்த்து நம்மளும் அதை பண்ணணும்னு நினச்சாரு.
அதுக்கு தன்னுடைய ஜெண்டர் ஒரு தடையா இருக்கக்கூடாது அப்படின்னு எடுத்த முடிவு தான் இந்த மொத்த படமுமே. ஸோ இதுவுமே எப்படி ட்ரிகர் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் வேலை செஞ்சுட்ருக்க அந்த பாக்ஸிங் கிளப்புக்கே இவரோட சைல்ட்ஹுட் ஸ்கூல் மெட்டு வருவாப்புல. அவரு சின்ன வயசுல பாக்ஸர் ஆகணும்னு ஆசைப்பட்ட மாரியே ஆகியிருப்பாரு. ஸோ அத பார்த்தோனே தான், ஏன் நம்மளோட சைல்ட்ஹுட் ட்ரீம நம்ம பர்ஸ்யூ பண்ணக்கூடாது அப்படின்னு இவருக்கு ட்ரிகருமே ஆகும். ஸோ அந்த டைம்லைனையுமே சூப்பரா மெயின்டெயின் பண்ணியிருப்பாங்க. படத்தோடைய ஸ்டார்ட்டிங்கில் ஹீரோவை ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ், லவ் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லி யாருமே இல்லாமல் ரொம்ப லோன்லியாகவும், தன்னோட இந்த சாஃப்டான ஃபெமினைன் நேச்சருக்காக அதிகமாக புல்லி பண்ணப்பட்டு ரொம்ப டிப்ரெஷன்லேயும் இருப்பார். ஒன்ஸ் அவருக்கு மனசுக்கு பிடிச்ச இந்த விஷயத்தில் இறங்கின பிறகு தான் அவருக்கு பிரைட்னஸே திரும்பி வரும். நம்ம முன்னாடியே மென்ஷன் பண்ண மாதிரி ப்ரீ கிளைமேக்ஸில் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஈவெண்ட் நடந்து, அதுக்கப்புறமா கிளைமேக்ஸில் இன்னும் சாட்டிஸ்ஃபைங்கான ஒரு எண்டிங் கொடுத்துருப்பாங்க. அப்போ தான் அவருக்கு சந்தோஷம்னா என்ன அப்படிங்கிறதே திரும்பி வந்திருக்கும். அவ்வளோ பிரைட்டாக இருப்பாப்புல. ஸோ நீங்கள் ஜெயிக்கிறீங்களா தோக்குறீங்களான்றதை விட நீங்கள் செய்கிற விஷயம்தான் முக்கியம். நம்ம எடுக்கிற முடிவுகள் நேரடியாகவோ மறைமுகமாகவோ யாரையும் பாதிக்காத வரைக்கும் நம்ம செய்கிறது தப்பில்லை. உங்களோட ஃபெமினைன் சைடோடு நீங்கள் கனெக்ட் ஆகணும்னு நினச்சிங்கன்னா தப்பு இல்லை. அது யாரையும் பாதிக்காமல் இருக்கணுமா அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அதை தான் இந்த படத்துலையும் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. இப்போ இங்கே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது எங்கே வரும், எப்படி வரும் அப்படின்னா, லைக் ஒரு ஆண்னா இப்படி தான் இருக்கணும், இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு மிசாஜினிஸ்டிக்கான மேல் ஈகோ அப்படின்னு ஒன்று இருக்குது. லைக் இந்த இங்கிலீஷ் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, க்ரோ அ பேர் ஆஃப் பால்ஸ், டோன்ட் பி எ லிட்டில் கேர்ள் அப்படின்னு அவமானப்படுத்துவான். ஏன் நம்ம தமிழ் மொழியிலேயே கூட, உனக்கெல்லாம் எதுக்குடா மீசை, வேட்டியை கழட்டிட்டு சேலையை கட்டிக்கோ அப்படின்ற மாதிரிலாம் பேசுவாங்க. இன்றைக்குமே அது பேச்சு வழக்கில் இருக்குது. இந்த மென்டாலிட்டி உள்ள ஆட்கள் இந்த படம் பார்க்கும்போது ஏற்றுப்பாங்களா புரிஞ்சுப்பாங்களான்னா தெரியாது. பட் எல்லாருமே கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான எமோஷனல் மூவி. எதுக்காக இந்த கான்செப்டை இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேசுகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு லேடி கெட்டப் மூவிஸ் போடும்போது ஒரே ஒரு பகுதிக்கு மட்டும்தான் எங்ககிட்ட ஐடியா இருந்துச்சு. அந்த வீடியோவுக்கு பார்ட் 2 போட சொல்லி ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார். அதுக்கப்புறமா தான் நிறைய ரீசர்ச் அண்ட் டைம் அண்ட் எனர்ஜி இன்வெஸ்ட் பண்ணி இவ்வளோ படங்கள் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நாங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணி உங்களுக்கும் அதை சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ரீசன்னு தெரியல, ஒரு 2 to 3 டேஸ்லேயே அந்த கமெண்ட்டை அவர் டெலீட் பண்ணிட்டார். நான் பேர் கூட நோட் பண்ணல. என்ன ரீசனுக்காக டெலீட் பண்ணாருன்னு நம்மளுக்கு தெரியல. பட் ஒருவேளை இந்த கான்டென்ட்டுக்கு இவ்வளோ ஆர்வம் காட்டுறானே, இவன் கேவாக இருப்பானோ, டிரான்ஸ்ஜெண்டராக இருப்பானோன்னு சொல்லி யாரும் நம்மளை தப்பாக நினச்சிடக்கூடாதுன்றதுக்காக பயந்து பண்ணியிருந்தா, இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஐ ஹோப் யூ ஆர் வாட்சிங் திஸ். தயவு செய்து அந்த மாதிரிலாம் நினைக்காதீங்க. யாருமே நம்மளை ஜட்ஜ் பண்ணவோ, புல்லி பண்ணவோ யாருக்குமே உரிமை கிடையாது. நீங்கள் உங்கள் ஃபெமினைன் சைடோட கனெக்ட் ஆகணும்னு ஆசைப்பட்டால் தாராளமாக பண்ணலாம். எந்த தப்பும் கிடையாது. அண்ட் இந்த ஜேர்னரை நீங்கள் மட்டும் இல்லை, நாங்கள் நினச்சதை விட பயங்கர ரீச் கிடச்சிருக்கு. நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு. இது எந்த வகையிலையுமே தப்பு கிடையாது. ஸோ அந்த மாதிரிலாம் நினைக்கவே நினைக்காதீங்க. பி ஸ்ட்ராங். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழணும். இருக்கிறது ஒரு வாழ்க்கை. ஆசைப்பட்டதை செய்யுங்க. சந்தோஷமாக வாழுங்க. கண்டிப்பாக இந்த படம் பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவில் நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தேன் அப்படின்னு நினச்சா தயவுசெய்து மன்னிச்சிருங்க. யாரையுமே ஹர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோடய எண்ணம் கிடையாது. இந்த படம் பர்சனலாக எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதை கன்வே பண்ண விதமும் சரி, அவ்வளோ ஹார்ட் மெல்ட்டிங்காக சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதை பற்றி கண்டிப்பாக பேசணும் அப்படின்னு நினச்சேன். அவ்வளோதான். நீங்களும் இந்த படம் பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.